ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாத்துக்கும் காலை வணக்கம். குட் மார்னிங். எல்லாம் டீ காஃபி டிஃபன் எல்லாம் சாப்பிட்டீங்களா? இந்த வீடியோ எதுக்குன்னா, அந்த நாய் பூனையெல்லாம் பிரியமாக வளர்க்குறாங்களோ அவங்களுக்கு தான். நானும் தான் வளர்த்தேன். பூனை வளர்த்தேன், நாய் வளர்க்கலை. ஏன் நாய் வளர்க்கலைன்னா, வாடகை வீடு. இப்போ பூனையும் வளர்க்கலை, வாடகை வீடு தர மாட்டேங்கிறாங்க. இங்கே வந்து பூனை நிறையா. அது விஷம் வந்துட்டு அது விஷம் போகும், அது விஷம் குட்டி வைக்கும் போகும். நாய்க்கு ரோட்டில் சோறு வைக்கிறாங்களே அவங்கள தான் நான் சொல்கிறேன். எல்லோருக்கும் நாய் பிரியர் தான், பூனை பிரியர் தான், கோழி அவங்களுக்கு இஷ்டப்பட்டது வளர்ப்பாங்க. ஆனால் அது நாய்க்கு சோறு வைக்கிறீங்கன்னா ஒரு காலி இடமா பார்த்து வைக்கலாம்ல. நடு ரோட்டில் நம்ம ஆளுக நிறைய நடமாடுற இடத்துல வச்சா நம்ம போகும்போதில் ஐயோ நம்ம சோறு தான் எடுக்க வராங்க, நம்ம சாப்பாட்டாக தான் எடுக்க வராங்கன்னு சொல்லி கடிக்க வருது. எனக்கு நடந்த சம்பவம் இந்த நேரத்தில் நான் போயிட்டு வர்றப்போ பைபாஸ் ரோட்டில் ஒருத்தர் பிஸ்கெட்டை வச்சுக்கிட்டு நின்று இருக்காரு. நாய் சுற்றி நின்று இருக்குது. நாங்கள் அங்கேருந்து வர்றோம். அந்த பிஸ்கெட்டை விட்டுட்டு என்னை கடிக்க வருது. கால் பக்கத்தில் வந்துருச்சு. நான் காலை மேலே தூக்கிட்டு வரேன், பின்னாடி கார் வருது. அப்படியே கால் தூக்கின வாக்கில் பின்னாடி விழுந்திருந்தா என்ன பண்ணுறது? உயிர் போகிற உயிர் வருமா? அதனால் நாய் பிரியர்களுக்கெல்லாம் ஒன்று சொல்லிக்கிறேன். நாய் வளர்க்குறவங்களுக்கு, பூனை வளர்க்குறவங்களுக்கெல்லாம் போடுங்க. ஒன்றும் வீட்டுக்குள்ளே கூட்டு போடுங்க, இல்லாட்டி காலி இடங்கள் இருக்கு இல்லையா, அங்கே போடுங்க. யாருக்கும் பாதிப்பு இல்லை. கவர்மெண்ட் ரூல்ஸையும் கொஞ்சம் ஃபாலோ பண்ணுங்க இல்லையா? நீங்கள் சொல்லிட்டு போயிடுவீங்க கடிபடுறதாரு. நான் கடி பெற்றிருக்கேன். விஷம் ஏறினது மாதிரி ஏறுது. வீட்டு நாயே கடிச்சிருக்கு. வாடகை வீட்டில் இருக்கிற நாய் அதுக்கு சோறு போட்டு என்னைய கடிச்சிருச்சு. என்ன பண்ண முடியும்? நம்ம போய் அதனால் நாய்க்கு சோறு வைக்கிறதுலாம் தப்புன்னு சொல்ல மாட்டேன். அதாவது நம்மளை நம்பி தான் இருக்குது. அதை நம்ம எப்படி வைக்கணும் அப்படிங்கிறது தான் இப்போ பிரச்சனையே. காலி இடம் சுற்றி இருக்கும். ஆளுங்க நடமாட்டம் இல்லாத இடத்துல கொண்டு போய் வைங்க. ஒரு தெருவில் விட்டு இன்னொரு தெருவில் கொண்டு போய் வைக்கிறது அவங்களுக்கும் டேஞ்சரு. காலி இடம் இருக்குல்ல, அங்கே போய் தண்ணியை சாப்பாடு வச்சுட்டா சாப்பிட்டு அதுக்குள்ளேயே இருக்கும். அதனால் அந்த மாதிரி பழகிக்கோங்க. எதுக்கு இது ஒரு பிரச்சனையாக இது ஒரு இதாக எடுத்துகிட்டு வந்து இவ்வளோவெல்லாம் பண்ணணும்? அவங்கவுங்களுக்கு கடிப்பத்தாத்தான் தெரியும் கடியோட வலி எப்படி இருக்குன்னு. பாம்பு விஷம் மாதிரி ஏறும் சர்ன்னு. அதனால் எல்லோரும் அந்த மாதிரி காலி இடத்துல கொண்டு போய் வருங்க. அதுவும் நம்மளை நம்பி தான் இருக்குது. நாய், பூனை இந்த மாதிரி மிருகங்களெல்லாம் நம்மளை நம்பி தான் இருக்குது. நம்ம இப்போ பூரா காட்டையும் எல்லாமே ஆக்கிரமம் பண்ணிக்கிட்டு இருக்கோம். வீடை கட்டுறது, மாடியாக கட்டுறது, காட்டுக்குள்ளே கொண்டு போய் வீடை கட்டுறது எல்லாம் பண்ணுறதெல்லாம் தப்பெல்லாம் நம்ம மனுஷர் தான் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இதை மனுஷர் வாழணும் இல்லையா? அதனால் நீங்கள் வெளியில் எங்கேயாவது வைங்க. வெளியிலன்னா ஆள் கொஞ்சம் நடமாட்டம் இல்லாத இடத்துல சாப்பாடு வைங்க. அதுவும் இல்லாமல் முந்தானத்து ஒரு வீடியோ பார்த்தேன். சின்ன குட்டி 4-5 குட்டியை கொண்டு போய் ஒரு மரத்துக்கு கீழே வெறும் பெண்குட்டி நாய்க்குட்டி கொண்டு வந்து போட்டாங்க. அவங்க வந்து இந்த கோபிநாத்தை நானானியா வர்றதில் கோபிநாத் சாரை திட்டிகிட்டு இருந்தாங்க. அது யாரை திட்டணும்? நாய் வளர்க்குறவங்கள தானே திட்டணும். நாய் பிரியரை தானே திட்டணும். எல்லாத்தையும் திட்டுனா கோபிநாத் அவங்கள திட்டின என்ன பண்ணுறது? கோபிநாத்தை திட்டி என்ன பிரயோஜனம்? நாய் வளர்க்குறவங்க தானே அங்கே கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. யார் போட்டிருக்காங்க? ஆனால் பெண்குட்டின்னா வேணும், ஆண்குட்டி மட்டும் வேணும். அது நாய் வளர்த்தவங்க தானே செஞ்சாங்க. அப்போ நாய் வளர்க்குறவங்க தான் தப்பு. நாய் வளர்க்குறவங்க மேலே தான் தப்பு. அந்த நாயை கொண்டு வந்து ரோட்டில் போட்டுட்டு ஒரு மரத்துக்கு கீழே எறும்பு வைக்க போட்டுட்டு தாயை விட்டு பிரித்து கொண்டு வந்து போட்டுட்டு போனது யார்? அதனால் நாய் கொண்டு வந்து போட்டவங்களை திட்டுங்க. சும்மா இருக்கிறவர் கோபிநாத் சாரை திட்டிக்கிட்டு இருக்கீங்க. கொஞ்சம் கூட மூளையை யூஸ் பண்ணுங்க. நாய் வளர்க்குறவங்க தான் கொண்டு வந்து போட்டுட்டு போயிருக்காங்க. நாய் வளர்க்காதவங்க கொண்டு வந்து போட்டுட்டு போகலை. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால், நாங்கள் சொல்கிற கருத்து பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.